அண்மைச் செய்தி. மயிலாடுதுறை அரசலங்குடி பகுதியில் போதையில் இருந்ததாக கூறப்படும் நபர்கள் சிலர் பள்ளி பேருந்தை தாக்கியுள்ளதாகவும், திமுக ஆட்சியில் பட்ட பகலில் நடு ரோட்டில் சர்வசாதாரணமாக குற்றச் செயல்கள் அரங்கேறுவதாக தொடர்கதையாகியுள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், இது குறித்தான முழு விவரங்களை பதிவு செய்யலாம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த பதிவிலே மயிலாடுதுறை மாவட்டம் அரசலங்குடி பகுதியில் போதையில் இருந்ததாக கூறப்பட்ட நபர்கள் பள்ளி பேருந்தை தாக்கிய சம்பவத்தையும், நாகை மாவட்டம் செல்லூர் கிழக்கு கடற்கரை சாலையிலே பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட விஏஓ ராஜாராமன் என்பவர் தலை மற்றும் முகத்தில் பலத்த காயங்களுடன் சடலங்களாக மீட்கப்பட்ட அந்த 2 சம்பவங்களையும் பதிவிட்டிருக்கின்றார். தற்போதைய திமுக ஆட்சியிலே பட்ட பகலில் நடு ரோட்டில் சர்வ சாதாரணமாக குற்றச் செயல்கள் அரங்கேறுகின்றது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர், பள்ளிப்பேருந்து மீதான தாக்குதலில் குழந்தைகளுக்கு ஏதாவது ஆகியிருந்தால் அதற்கு யார் பொறுப்பு என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார். ஒரு பள்ளி பேருந்து கூட சாலையில் பாதுகாப்பாக செல்ல முடியாத அவல நிலைக்கு முதலமைச்சர் என்ன பதில் வைத்திருக்கின்றார்? யார் எங்கே எப்போது சடலமாக கிடப்பார்கள் என்று தெரியாத அவல நிலைதான் திமுக ஆட்சியினுடைய சட்டம் ஒழுங்கு. குற்றவாளிகளை பிடிக்க திணறுவது, குற்றவாளிகளை பிடித்தாலும் அவர்களை சிறையில் வைத்திருக்க முடியாமல் வெளியில் அனுப்பி இன்னும் பல குற்றங்களை அவர்கள் செய்வதை கைகட்டி வேடிக்கை பார்ப்பது, இப்படி நடத்தப்படும் ஆட்சியை கண்டு எப்படி குற்றவாளிகளுக்கு பயம் வரும் என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர், குற்றவாளிகளை மகிழ்ச்சியாகவும் மக்களை பயத்தில் ஆழ்த்தக்கூடிய அளவிற்கும் சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்திருக்கின்றார்கள். மயிலாடுதுறை பள்ளி பேருந்து மீது தாக்குதல் நடத்திய குற்றவாளிகள் மீது திருவாய்மூர் விஏஓவாக இருந்த ராஜாராமன் மரணத்தை விசாரித்து தொடர்புடையவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் வலியுறுத்துவதாக எதிர்க்கட்சி தலைவர் குற்றம் சாட்டி பதிவிட்டுள்ளார். தகவல்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.